வெள்ளவத்தை, பாமன்கடை, பத்திரமுல்லை மற்றும் நாவல் ஆகிய பகுதிகளில் நாளொன்றை தவிர்த்து இரவு 10 மணி முதல் அதிகாலை 1 மணி வரை 3 மணித்தியாலங்களுக்கு நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. மேலும் கொழும்பு மாவட்டத்தின் பாதுக்கு, ஹோமாகம, மகரகம, பன்னிப்பிட்டிய, பிலியந்தலை மற்றும் கஸ்பேவ ஆகிய பகுதிகளில் தற்போது நடைமுறைப்படுத்தப்படும் நீர்வெட்டு கால பகுதி நாளை முதல் மேலும் குறைக்கப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. குறித்த பகுதிகள் 4 வலயங்களாக பிரிக்கப்பட்டு இரவு 8 மணி முதல் நீர் விநியோகம் நிறுத்தப்பட உள்ளது. ஒரு நாள் நீர் விநியோகம் நிறுத்தப்பட்ட பின்னர் மீண்டும் அந்த பகுதிகளுக்கு 4 நாட்களுக்கு ஒரு முறை மாத்திரமே நீர் விநியோகம் நிறுத்தப்பட உள்ளது. லபுகமு மற்றும் கலட்டுவாவு நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதால் அதிகபட்ச நீர் முகாமைத்துவத்துடன் நீர் விநியோகத்தை முன்னெடுப்பதே கட்டுப்பாட்டின் நோக்கமாகும். உண்மையில் கொழும்பு மாவட்டத்தின் பாதுக்க, ஹோமாகம, மகரகம, பன்னிப்பிட்டிய, பிலேந்தலை மற்றும் கெஸ்பேவ் ஆகிய பகுதிகளில் உள்ள கிராமங்கள் மாத்திரமே இதில் அடங்குகின்றன. கொழும்பு நகரம் மற்றும் ஏனைய பகுதிகளில் நாம் நீர் விநியோகத்தை மட்டுப்படுத்தவில்லை. நிலவும் வெப்பமான வானிலையில் மாற்றம் ஏற்படுமா? පහුගිය දිනවලට සාපේක්ෂවම අද දිනේ දිවයිනේ තරමක තද கடந்த நாட்களுடன் ஒப்பிடும்போது இன்றும் நாட்டில் சில பகுதிகளில் பலத்த மழை எதிர்பார்க்க முடியும். சப்ரகுவா, மத்திய, ஊவா, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும். மழையின் தன்மையை பொறுத்தவரை மிக குறுகிய கால பகுதிக்குள் அதிக மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறும். அத்துடன் மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். ஏப்ரல் 5ஆம் திகதி முதல் 15ஆம் திகதி வரை சூரியன் இலங்கைக்கு நேராக உச்சம் கொடுப்பதன் காரணமாக நாட்டில் அதிக வெப்பமான காலநிலை நிலவக்கூடும்.